ஐந்தாவது கட்ட தேர்தல் அந்த வாக்குப்பதிவு முடிந்த உடனேயே 310 சீட்டுகளில் வெற்றி பெற்று விட்டார் மோடி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அமித்ஷா சொல்றார். அது எந்த கணக்கின் அடிப்படையில் இது வருது? இஸ் ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பொதுவாக பிஜேபியினுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியே பரபரப்பாக வச்சுன்னு இருக்கணும். அடாமா சொல்வார், மனுஷனை பரபரப்பாக வச்சுருந்தா தான் நேற்றுக்கு என்ன பண்ணோன்றதை மறந்துடுவாங்க அப்படின்னு. அப்படி தான் முதல் தேர்தலில் சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவருடனும் அனைவரின் வளர்ச்சிக்காகவும் சொன்னாங்க. ரெண்டாவது கட்ட தேர்தல் 2019 நடக்கும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் வைப்ரண்ட் அண்டு இன்க்ளூசிவ் டெமோக்ரஸின்னாங்க. அது என்ன டெமோக்ரஸின்னு நமக்கு புரியல. ஒருவேளை பாராளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு குறைபாடுகளை கேள்வி கேட்ட 146 எம்பிக்களை வெளியிலேயே தூக்கி எறிந்துவிட்டு நிறைய சட்டங்களை நிறைவேற்றினால அதை சொல்கிறார்களான்றது தெரியவில்லை. இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு கட்டத்துக்கு வந்து விட்டார்கள். இனி சாமியை வைத்துக்கொண்டோ ராமரை வைத்துக்கொண்டோ இனி காலம் தள்ள முடியாது, நாமளே கடவுளின் அவதாரம் என்று சொல்லிவிடுவோம். ஐ எம் நாட் பயாலஜிக்கல், மேபி சென்ட் பை காட் ஃபார் எ பர்பஸ் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார். அப்படி இருந்து ஸ்லிப்ஸ் அண்ட் லிப்ஸ் அவருடைய உதடுகளுக்குள்ளே தெரிகிறது. ஒன்றை ஆனால் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 4 கட்டம் முடிந்த பொழுது தென் மாநிலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. உத்தரப்பிரதேசத்துக்கு வரும்பொழுது அப்படியே சீனரியை மாற்றுறார். என்ன மாற்றுறாரு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு எல்லா தென் மாநிலங்களும் ஊபியை அவமானமாக பார்க்கின்றன, தரக்குறையாக பார்க்கிறார்கள் என்கின்ற அந்த நரேட்டிவை செட் பண்ணிவிட்டு இன்னொன்னையும் சொல்கிறாரு. அவரே கன்ஃபெஷன் ஸ்டேட் மாதிரி சொல்கிறாரு, புல்டோசரை எங்கு இடிக்க வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது யோகிக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா புல்டோசர் பாலிடிக்ஸுக்கு வந்துடுச்சு. ஆக அந்த நிலைமையில் தான் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் தடுமாறுறாரு. தடுமாறுறாருன்னு எடுத்துக்கிறதா இல்லை வியூகம்னு எடுத்துக்கிறதா? இங்கே பீகார் மக்களே அவமானப்படுத்திக்கிறார்கள், தமிழகத்தில் உள்ளவங்க, தெலுங்கானாவில் உள்ளவங்க, தென்னிந்தியாவில் அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்றமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவர் கையாளுகிறார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா? ஸ்ட்ராட்டஜின்னு எப்படி சொல்ல முடியும்? இங்கே யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு ஐநா சபையில் போய் பேசினேன் அப்படின்றாரு. அந்த தமிழ் மக்களை, அந்த தமிழ்நாட்டை பொத்தாம் பொதுவாக போய் இந்த சாவி எங்கே போயிடுச்சு, தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பொதுவாக தமிழ்நாட்டை மையப்படுத்தி சொல்கிறார். அவர் அதுக்குரிய வி.கே. பாண்டியனை குறித்து பேசியிருந்தால் பரவாயில்ல, இண்டிவிஜுவல்ன்ற மாதிரி ஆகிடும். ஆனால் ஒரு தமிழ் நிலத்தைன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறது சந்தர்ப்பவாதம் தானே, அப்படி தான் எடுத்துக்க முடியும். ஆக அந்த வகையில் தான் இன்றைக்கி அக்னி பாத்னு ஒன்று வந்திருக்கு. அக்னி பாத் இந்த 6வது கட்டத்தில் பிரச்சாரத்தில் தான் அது எடுத்துன்னு வராங்க. அதில் இது கோட் ஆஃப் கான்டக்டுக்கு எதிராக இருக்குதுன்னு எதிர்கட்சிகள் அப்படி தானே கேட்க தானே செய்வாங்க. அண்ணா சொன்னார், ஒரு எதிர்கட்சி எப்படி இருக்கும் பொழுது சொல்ல வேண்டும்போது ஆப்போசிஷன் இஸ் த லூப்ரிகேட்டிங் ஆயில் ஆன் த வீல்ஸ் ஆஃப் எ டெமோக்ராட்டிக் மெஷின் அப்படின்னு சொன்னார். உராய்வு ஏற்படாமல் இருக்க அவ்வப்பொழுது இருக்கின்ற எண்ணெய் போன்று இருக்க வேண்டும் சொன்னார். இது மாரல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு எதிரானது என்று எதிர்க்கட்சிகள் சொல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் எலெக்ஷன் கமிஷன் எதுவும் நடவடிக்கை எடுக்கல. இது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பிஜேபி என்ன சொல்றது அப்படின்னா, இது எங்களுடைய கொள்கை முடிவு, பாலிசி டெசிஷன் அப்படின்றாங்க. ஒரு பாலிசி டெசிஷன் எடுக்கும்போது எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கத்தானே செய்வார்கள். இல்ல, அதுதான் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது விமர்சிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. தேர்தல் ஆணையம் இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ராணுவம் சம்பந்தமான விஷயங்களிலும் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும், பாதுகாப்பு சம்பந்தமானதுங்க நோட் பண்ணி அவங்க சொல்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஏற்கனவே அதிக பிள்ளைகளை பெற்றவர்கள், ஜிஹாத்தி வாக்கு வங்கி ஊடுருவல்காரர்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கு என்ன மோடி மேலே ஆக்ஷன் எடுத்தாங்க? அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கல, பிஜேபியினுடைய தலைவருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஆனால் ராகுல் காந்தி பேசும்போது மாத்திரம் இவருக்கு காங்கிரஸுடைய தலைவருக்கு கொடுக்கல, அவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன விதமான பாரபட்சம்? தலைவருக்கு கொடுத்தாங்களே சார், தலைவருக்கும் கொடுத்தாங்க, ராகுலுக்கு அப்புறம் ஏன் கொடுத்தாங்க? அப்போ மோடிக்கு கொடுக்க வேண்டியது தனியா போன மாதிரி இல்லையே சார். இல்ல, ராகுலுக்கு நோட்டீஸ் போச்சு, கார்கேவுக்கு நோட்டீஸ் போச்சு. ஆனால் இங்கே மோடிக்கு நோட்டீஸ் போகல, வெறும் ஜேபி நட்டாவுக்கு மாத்திரம் தான் நோட்டீஸ் போச்சு. ஆக என்ன விதமான அரசியல் இவங்க படுத்துறாங்கன்னு நமக்கு தெரியல. கிரிமினலைசேஷன் பாலிடிக்ஸை ஒழிக்க நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு 4ஆம் கட்டத்தில் பேசுறாரு. ஆனால் என்ன சொல்றதுன்னா 40% ஆஃப் த சிட்டிங் பிஜேபி எம்எல்ஏஸ் ஹேவ் மெனி கேசஸ் அப்படின்னு சொல்லி, அதுவும் 20% ஆஃப் தம் சீரியஸ் அஃபென்சஸ், 302 உள்ளிட்ட மர்டர் உள்ளிட்ட அந்த வழக்குகள் உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. இவர் கிரிமினலைசேஷன் எப்படி ஒழிக்க போறாரு? அக்னிபாத்தில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், 4 வருஷம் நீங்கள் கொடுக்குறீங்களே, 4 வருஷத்துக்கு பின்னாடி அவங்களுடைய திசை வழி பாதை என்ன, அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் RSS பிரச்சாரங்களாக மாற்றுவதற்கான திட்டமான்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்குது. ஆக இந்த அடிப்படையில் தான் அதை எடுத்துக்கணும். சார், இன்னொன்று கேட்டார் ராகுல், என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பக்கம் அந்த ராணுவத்தில் அந்த அக்னிபாத் திட்டத்தை பற்றி பேசும்போது ஏழைகளுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வார்த்தைகளை கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது பேசினாரு அப்படிங்கிறதுனால தான் நோட்டீஸ்
வந்தது எலெக்ஷன் கமிஷன்லேருந்து. பிஜேபி புகார் அளித்தவுடன் இது வந்தது. சரி, இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து பேசுறது இந்த சமயத்துல சரியானது தானா? அதுவும் பாதுகாப்பு சம்பந்தமானதெல்லாம் பேசுறோம் அப்படிங்கும் போது எப்படி சொல்லணும் சார்? ஏற்கனவே இந்த திட்டம் வரும்போதே இந்த விமர்சனங்கள்லாம் எழுப்பியாச்சு, எதிர்க்கட்சிகள் எழுப்பியாச்சு. இந்த சமயத்துல இதை எழுப்புறது அப்படிங்கும் போது சரியானதான்னு அவங்க கேட்டாங்க. 5ஆம் கட்ட பிரச்சாரத்துல தான் அக்னிபாத் என்ற பிரச்சனையே வந்து பிஜேபி கொண்டு வருது, அதை விமர்சனம் பண்ணாங்க, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி விமர்சனங்கள் வந்து அரசியல் ரீதியான விமர்சனங்களாகத்தான் அதை பார்க்க முடியும். ஆனால் இப்போ நடத்துறது அந்த அப்படி தான் நடக்குது. ஜெனரல் இராணுவத்தினுடைய ஜெனரல் நரவணே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இதை என்னால் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்க முடிந்தது, தடுக்க முடியவில்லைன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படி சொன்னால், ஒப்பந்த முறை 1970ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒப்பந்த முறை. இது மாதிரி ஒப்பந்த முறையே ஒழிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ராணுவத்திலே ஒப்பந்த ரீதியான ஒரு பதவிகள் வரும்போது எப்படின்னு ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்படின்னா முன்னெல்லாம் வந்து ஒரு இது அப்பாயின்மெண்ட் கொடுக்கும் பொழுது இதோட ஓய்வு பெறும்பொழுது தான் அவங்க ரிட்டையர்ட் ஆவாங்க. ஆனால் இப்போ கிடையாது. 3 வருஷம்னா 3 வருஷம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே அடிச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் 3 வருஷம் தான் வேலை செய்ய, அதுக்கு மேலே இந்த இந்தியாவில் வசிக்கிறதுக்கு, இந்த நாட்டில் வசிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துடுறாங்க. அதை கேள்வி கேட்கிறார்கள், அவ்வளோதான். இது ஜனநாயகம் என்பது அதுதானே. கேள்விக்கு ஒன்று அது அந்த கொள்கைகளை வந்து மாற்று கருத்து இருந்தால் விமர்சனம் செய்வதுதான் ஜனநாயகம் கருதப்படுகிறது. ஆக இவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, முன்பு வந்து 60 ஆண்டு ஆட்சிகளில் எய்ம்ஸ் இருந்தது, டிஆர்டிஓ இருந்தது, ஓஎன்ஜிசி இருந்தது, இஸ்ரோ இருந்தது, ஆர்டிஐ இருந்தது, ஃபுட் செக்யூரிட்டி பில் இருந்தது. ஆனால் இப்போ என்னன்னா மணிப்பூர் இருக்குது, இன்ஃப்ளேஷன் இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, ஹேட்டர் ஸ்பீச் இருக்குது, எலக்ட்ரிக்கல் பாண்ட்ஸில் கரப்ஷன் இருக்குது. இதுதான் நடந்துட்டு இருக்குது. இதை வந்து எதிர்க்கட்சிகள் சொல்வதற்கு இருக்குது. ஆனால் ஒரு மாதிரியா கெஜ்ரிவால் வந்து அரெஸ்ட் பண்ணதில் யாரும் தவறு சொல்ல. 19 முறை சம்மன் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் மார்ச் 30ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு 20ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் 21ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா மாரல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு எதிரானதான் அவங்க பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது இல்லாமல் முதல் கட்ட தேர்தல் வந்து 11 நாள் பொறுத்த பிறகு தான் அவங்க வந்து வாக்கு சதவீதத்தினுடைய விவரத்தை வெளியிடுகிறார்கள். அதே மாதிரி 2வது கட்ட தேர்தல் 4 நாள் கோட் ஆஃப் கண்டக்ட் இருந்தப்ப அவருடைய அரெஸ்ட் இருந்தது, அதற்கு முன்பே இருந்தது இல்லையா? தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே வந்து இல்ல நோட்டிபிகேஷன் கொடுத்த அந்த 20ஆம் தேதி மார்ச் 20, 21ஆம் தேதி அவர் அரெஸ்ட் பண்றாங்க. இல்ல, இது தேர்தல் அறிவிப்புக்கு முன்னர் நடந்தது தானே கெஜ்ரிவாலுடைய கைது? இல்ல கைது வந்து இல்ல சார், அதுக்கு தேர்தல் அறிவிப்புக்கு முன்னரே வந்து இந்த கெஜ்ரிவாலுடைய கைது நடந்து விட்டது. அப்படின்னா தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி ஏன் பண்றீங்க? 19 முறை சம்மன் கொடுத்தீங்களா, அதை அப்போ கைது பண்ணியிருக்கீங்களா, அதை ஏன் உங்களுக்கு தடுத்தது? ஆகவே அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணுறது வந்து அவருடைய பிரச்சாரத்தை தடை செய்கிற மாதிரி தானே. இப்போ அதனால டெல்லியில் இருக்கின்ற 7 தொகுதிகளுமே பிஜேபி இது என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக போகின்ற வாய்ப்பு இருக்குது. ஹரியானாவில் விவசாயிகள் போராட்டம் இருக்குது, அதனால் அங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்ட்ராங் ஹோல்டு ஏரியா, பஞ்சாப்னுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு ஏரியா கெஜ்ரிவாலுடைய அந்த ஆம் ஆத்மி கட்சிக்கு இருக்குது. அதனால் அதெல்லாம் ஊபியே இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா முன்பெல்லாம் வந்து 3 விதமான வாக்குகளாக பிரியறதுக்கு இருந்தது. அகிலேஷ் யாதவுடைய கட்சிக்கு ஒன்று, மாயாவதி கட்சிக்கு ஒன்று, காங்கிரஸ் கட்சிக்கு பிரிவதற்கு இருக்கு. ஆனால் இப்பொழுது வந்து கெமிஸ்ட்ரி வந்து இன்றைக்கு என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறது. அது வந்து 3ஆக பிரிவதற்கு வாய்ப்பில்லை. இஸ்லாமிய வாக்குகள் கூட எல்லாமே நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு தான் வரும் என்கின்ற நிலைமையிலே அந்த 80ல் 73 தொகுதிகளை வென்றிருக்கிறார்களே, அதுவே இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏறக்குறைய பாதிக்கு மேல் இன்றைக்கு என்டிஏ கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் தெளிவாக இருக்கிறது.